சில நேரத்தில் வந்து கேட்பாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை சாபம் விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. எதுக்காக சாபம் விட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சபிச்சாங்க? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க என்னை சபிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, உருப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்வேன், இந்த சாபம் நிற்காது. இந்த சாபம் என்ன செய்யாது? நிற்காது. அதான் வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது? நிற்காது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னா எவன் சபிச்சாலும் எவன் வெறுத்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சபிக்கவில்லை, கர்த்தர் வெறுக்கவில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பண்ணுறது சிலருக்கு வெறுப்பாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியமாக நிற்கிறத பார்த்தா வெறுப்பாக இருக்கும். நாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி வளர்கிறத பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன்? சக விசுவாசிக்க சிலதெல்லாம் இருக்கும். அவங்க ஒரு லிமிட்டோடு தங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வளர 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 அவனுக்கு உங்களை பார்த்தா என்ன வரும்? ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு. நான்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி, இவர் இப்போ வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாருமா. ஏலியை விட சாமுவேல் வந்தால் ஏலிக்கு முதல்ல என்ன தான் வரணும்? பொறாமை தானே வரணும். பின்னாடி வந்த சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, முன்னாடி இருக்கிற ஏலிக்கிட்ட கர்த்தர் பேசலை. ஆனால் என்கிட்ட அந்த ஒரு விஷயத்தில் தான் ஏலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலி பொறாமப்படவே மாட்டான். அவன் சொல்லுவான், கர்த்தர் உங்ககிட்ட பேசினா என்ன பேசினாரு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுவா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஏலியா தான் என்ன தெரியுமா சொல்லுவார்? அது எப்படி கர்த்தர் என்கிட்ட பேசாமல் உங்ககிட்ட பேசுவார்?